வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் செடியிலேயே நல்லா பழுத்து போயிருந்ததுங்க இந்த கத்திரிக்காயே. இப்போ இந்த கத்திரிக்காயிலேருந்து நம்ம எப்படி விதையை சேகரித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற விதைகளையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் எல்லா விதையுமே நம்ம எடுத்து விட்டுறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா விதையுமே அந்த பவுலில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம எல்லாம் எடுத்து விட்டுறணும். நல்ல தரமான விதைகள் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அடியிலேயே நின்றுக்குங்க. முளைப்புத்திறன் அற்ற விதைகளெல்லாம் இந்த மாதிரி மேலே மிதந்துட்டுருக்குங்க. அந்த விதையெல்லாம் ஆகாதுங்க, சரியாகவே முளைச்சி வராது. நம்ம நல்லா தண்ணியில் அந்த படிஞ்சிருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்ல முத்தின விதை தாங்க. இப்போ இந்த விதையை ஒரு துணியில் நல்லா கட்டி வச்சு ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நாம் இதையை சாம்பலோடு மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம எப்போ வேணாலும் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே முளைச்சி வருங்க இதிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.